நம்ம குட்டிங்களை காப்பாற்றுறதுக்காக வச்ச செடி இப்போ வாட்டர் லெவலை கிறிஸ்டல் கிளியராக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு. வெல்கம் டு டே 10 ஆஃப் நான் கப்பி ஃபார்ம் உருவாக்க போகிறேன். 5 நாளுக்கு முன்னாடி நம்ம லில்லி பிளான்ட் கிழங்கு எல்லாத்தையும் தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருந்ததை பார்த்துருப்பீங்க. இப்போ அந்த லில்லி பிளான்ட் கிழங்கு எல்லாத்தையும் ரீபார்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஏன்னா தண்ணியிலே கொஞ்ச நாள் இருந்தனால அதுலேருந்து எப்படி ஸ்டெம் வந்திருக்குன்னு பாருங்கள். இவங்களை ரீபார்ட் பண்ணுறதுக்காக பக்கத்தில் மளிகை கடையிலேருந்து காலி டப்பாலாம் வாங்கிட்டு வந்துட்டோம். அந்த டப்பா எல்லாத்தையுமே அழகாக கட் பண்ணி வச்சாச்சு. கட் பண்ணிவிட்டு அதில் செம்மண் நம்ம போன டைமே எடுத்து வச்சுருந்துருக்கோம். அந்த செம்மண்ணையே போட்டு ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் மேலே இருந்து கிழங்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கீழே வந்து நட்ட வச்சாச்சு. ஒரு சின்ன டப்பாவில் மட்டும் குட்டி கிழங்கு 2 வச்சுட்டு மற்ற 2 பெரிய டப்பாலையும் பெரிய பெரிய கிழங்கு வச்சிட்டோம். வச்சதுக்கப்புறம் மேலே ஃபில்ட்ரேஷனுக்காக எம்சாண்ட் போடணும்னு சொல்லி போன டைமே சொல்லியிருப்பேன். அந்த எம்சாண்ட் எடுக்கிறதுக்காக கிளம்பிட்டோம். தேடி போய் பார்த்த இடத்துல நம்ம போன டைம் எடுத்த இடத்துல சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்தே எடுத்துகிட்டு வந்து எம்சாண்டு மேலே ஒரு லேயர் போட்டுட்டு நம்ம மேலே கொண்டு வந்துட்டோம் வைக்கிறதுக்காக. அப்புறம் வளர்ற வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லேயே வைக்கலாம்னு சொல்லிட்டு எப்பயும் போலே பொறுமையாக ஆட் பண்ணி மேலே இருக்க அழுக்கு எடுத்துட்டு வச்சுட்டோம். இதே மாதிரி 3 ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லையும் ஒவ்வொன்று வச்சு விட்டோம். இவனுங்களாம் இன்னும் நல்லா வளர்ந்து வரானுங்களா இல்லை இப்படியே இருக்கானுங்களான்னு சொல்லி இனி அடுத்தடுத்து வர வீடியோவில் பார்ப்போம். அடுத்து வேறு ஏதாவது பிளான்ட் வாங்கலான்னு இருக்கேன். லில்லி பிளான்ட் கிழங்கெல்லாம் முடிஞ்சு வேறு என்ன பிளான்ட் வாங்கலாம்னு சொல்லி கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லிட்டு போங்க.